என்னென்ன நீங்க? நானே அவனை அடிச்சு அப்படி பொழந்துலாம் நினைச்சேன். நீங்க இருக்கிற கோவத்துக்கு கத்தி எடுத்து அப்படி சொல்லி சாகடிச்சிருக்க வேற மாதிரி பேசி இப்படி எதுவுமே பண்ணாம சமாதானம் பண்ணி அமுச்சு விட்டேனா? என்ன விட்டுருந்தா நானாவது 2 தட்டு தட்டி இருப்பேன். எனக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு புரியலனா? டேய், எல்லாம் காரணமா தான்டா. நீ எப்போதுமே நடக்கிறத பார்த்து டக்கு டக்குன்னு கோவப்படுறவன். ஆனால் நான் அப்படி பண்ண முடியுமா? பின் விளைவுகளை பற்றி யோசிக்கணும்ல. உன்ன மாதிரி மனசில் தோன்றதெல்லாம் நான் பேசிட முடியாது. ஒரு அரசியல்வாதி எல்லா பக்கமும் பார்க்கணும்டா. உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். அண்ணா, என்னன்னாலும் இன்னைக்கு அவனை நீ ரொம்ப சாதாரணமா மன்னிச்சு விட்டன. ஆனா இவ்வளவு நாளா நம்ம சொல்றத ஏன்னு கேட்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் முத தடவையா நமக்கு எதிரா போய் நாம சொன்னதை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கான். நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு நாம சொல்றத கேட்காத அவனை நாம மன்னிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குண்ணே? இதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்குன்னு எனக்கு புரியலண்ணே. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அவன் இன்னைக்கு நம்ம பேச்ச மீறிட்டானே. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இந்த வர்ற நீ சொல்றது சரிதான். ஆனா இப்போ அவங்க அம்மாவை காரணம் காட்டி நம்ம சொல்றதை செய்ய மறுத்திருக்கான். இந்த நேரத்தில் அவனை இழுத்து பிடிச்சா ஒருவேளை அம்மா பாசன்னு சொல்லி நம்ம கையை விட்டு போயிடுவான். இது பெருசு பண்ணாம அவனை எப்படி நமக்கு சாதகமாக வேலை செய்ய வைக்கிறதுன்னு யோசி. கூடவே அவன் அம்மா சென்டிமெண்ட்ல தான் தாலியை கழட்டாம இருந்தானா, இல்ல பொண்டாட்டி பாசமான ஒரு கண் வச்சுக்க. எந்த வாயால தாலியை கலட்ட முடியாதுன்னு சொன்னானோ அதே வாயால நானே கழட்டுறேன்னு சொல்ல வைக்கிறதா சாமர்த்தியம். அப்படி அவன் செய்யணும்னா முதல்ல அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வெறுப்பை நாம உண்டாக்கணும். இனிமே அவ கூட எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அவனையே சொல்ல வைக்கணும். இதை இன்னும் 1 வாரத்துக்குள்ள பண்ணணும். அப்படி அவங்கள 2 பேரையும் பிரிச்சாதான்டா நாம ஜெயிச்ச சந்தோஷம் கிடைக்கும். புரிஞ்சிருச்சு. இனிமே அந்த இந்து நம்ம வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு நம்ம எடுத்த முடிவை அவனையே எடுக்க வைக்கணும். சிஸ்டர் பேசுங்க சிஸ்டர். அதான் அவன் தாலியை கட்டல இல்ல, அப்புறம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன? அவன் உண்மையிலே கரெக்ட் இருந்தானா கண்டிப்பா சும்மா விட்டுருக்க மாட்டேன். நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டிருப்பேன். பொம்பளைங்கன்னா இவங்களுக்கு சாதாரணமா போச்சா? பழி வாங்குறதுக்காக தாலியை கட்டுறதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணும் போது தாலியை கழட்டுறதுக்குமா நாங்க இருக்கோம்? அப்படி அவன் பண்ணிருந்தானா கண்டிப்பா நான் போலீஸ்க்கு போயிருப்பேன். எதுக்கு அவ்வளவு தூரம் போறீங்க சம்பந்தம் இல்லாம? அதான் மாப்பிள்ள உங்க பக்கத்து வந்துட்டானே, எப்படி சேர்றது மட்டும் பாருங்க சிஸ்டர். ஆமாமா, கருணா அவங்க அண்ணனுக்கு எதிராக பேசினது எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு. இன்னைக்கு அவன் வந்து என்னை பார்த்தப்போ நான் திரும்பி கூட அவனை பார்க்கல. அப்படி இருக்கிறப்போ எப்படி ஃபோன் பண்ணி பேச முடியும்? எப்படி வேணாலும் பேசுங்க, இதுக்கப்புறம் லேட் பண்ண வேணாம். பேசுங்க பேசுங்க சிஸ்டர். எப்படிதான் கருணா இருக்கணும்? உன்கிட்ட இருக்கிற இந்த மாற்றம் கூட இந்துவால தான் வந்திருக்கோன்னு எனக்கு தோணுது. இத அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஒருவேளை நீங்க அங்க இந்து அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும். பாவம், அவங்க தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல, கர்ணா பண்ணதுதான் சரி. அவன் இன்னைக்கு அவங்க பேச்ச கேட்காம இருந்ததுலயே அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்க.
அதனால அவங்கள நீ ஒரேடியா எதிர்க்க கூடாது. இன்னைக்கு நீ இந்து பக்கம் நின்னது பெரிய விஷயம். இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பிரிய மாட்டீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கூடிய சீக்கிரமே இந்து இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துருவா. ஆமாமா, இந்து அக்கா சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். அவங்க இல்லாம இது வீடு மாதிரியே தெரியல. ஏதோ லைப்ரரி மாதிரி அமைதியா இருக்கு. இங்க பாரு கர்ணா, இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமா நீ இந்து கிட்ட இது வரைக்கும் நேரடியா பேசாம இருக்கிறது சரியில்லை. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி 2 வார்த்தை பேசு. அவளை நேர்ல பாக்கும்போது நீ என்ன சொல்லணும்னு நினைச்சியோ அத போன்ல சொல்லு. பாவம் இந்துவும் வருத்தத்துல இருப்பால. நீ ஃபோன் பண்ணி பேசினா அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்ன தயங்குற? அப்போ இன்னும் அவன் மேல உனக்கு இருக்கிற கோவம் தனியில இல்ல? அவகிட்ட உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, அப்படிதான் இல்ல? அண்ணே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ பேசு, எதுக்கு தயங்குற? சிஸ்டர், மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றாரு, நினைக்கிறேன், எடுத்து பேசுங்க. இல்ல, இது அவர் அண்ணன் திவாகர் நம்பர். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், எடுத்து பேசுங்க. ஒருவேளை மாப்பிள்ள கூட அந்த அம்மையில கூப்பிடலாம் இல்லையா? பேசுங்க. ஹலோ, லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. என்ன என்ன நடக்குதுங்க? எல்லாருமா சேர்ந்து உன்னை இந்து கிட்ட பேச சொல்லி தூண்டி விடுறாங்களா? உங்க அம்மா ஞாபகமா இருக்கிற அந்த தாலியை கழட்டினா அவங்க உன்னை மன்னிக்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால தானே? அதை மட்டும் தெளிவு பண்ணிட்டு அதை கேட்கறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். சொல்ற. ஐயோ, மாப்பிள்ள என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. படுபாவி, எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறா? சி, நீ தைரியமா சொல்லு கர்ணா. இந்துவை உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் தாலியை கழட்டலன்னு சொல்லு கர்ணா. இப்பவே மொத்தத்தையும் போட்டு உடச்சிடு. சொல்ற. நீ உண்மையை சொல்லலைன்னா எல்லாரும் நீ அவன் மேல இருக்கிற பாசத்தால தான் தாலியை கழட்டலன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏய், உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்தால தான் அதை எடுக்காம விட்டுட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.